ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூ சிவதாம் சேனல். இன்றைக்கி ரவா தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல நீர் தோசை போல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம். அதில் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் கழிச்சிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஒரு 6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸி ஜாரையும் அலம்பிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரை கப், நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு அரை கப் அரிசி மாவு, ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா தண்ணி மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு நீர் தோசையெல்லாம் ஊற்றும்போது நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா மாவு, அந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி திக்காக இல்லாமல் இந்த நல்லா தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்குன்னு. இந்த மாவு திக்காக இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி தான் இருக்கணும். திக்காக இருந்தால் மாவு ரொம்ப திக்காக இருந்தால் தோசை ரொம்ப திக்காக வரும். நல்லா தண்ணி மாதிரி கலந்துட்டு ஊற்றும்போது பார்த்திங்கன்னா தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நல்ல இரும்பு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கல் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் திருப்பிட்டு வேக வச்சுக்கலாம். இல்லாட்டி இப்படியேவும் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. ஒரு சிலருக்கு தோசை திருப்பி போட்டால் தான் பிடிக்கும். அதனால் திருப்பி தேவைப்படுறவங்க திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நல்லா வெந்துடும். இந்த மாதிரி திருப்பி போட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான ரவை தோசை ரெடி. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும், தோசை ரெடி பண்ணிடலாம். காலையில் டிஃபனே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரவை தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற எல்லா சட்னி சாம்பாரையும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.